வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது லேக்லாஸ். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த காட் ஆஃப் வார் கோஸ்டாஸ் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி தான் நான் பார்ட் 1 கம்போஸ் பண்ணியிருக்கோம். அதை நான் நேற்றே கேம் ப்ளே பண்ணிட்டேன். ஆனால் வந்து எனக்கு கம்போஸ் பண்ண டைம் இல்லை. ஸோ கம்போஸ் பண்ணியிருக்கேன். அதை மறக்காம பார்த்துக்கோங்க. சரி வாங்க ஒரு இன்ட்ரோ போட்டு எத்தனை பேருங்க. ஸோ வந்துக்கிட்டே இருக்கானுங்க. அவன் அப்படியே யாருமே அடிக்கிறேன். இங்கே நீயும் அவ்வளோதான் கதை முடிச்சு நினைக்கிறேன். நம்ம இப்போ இந்த சொல்லி போகணும், இல்லை இப்படியும் போகக்கூடாது. இப்படி போகணுமோ, இப்படியும் போகக்கூடாது. இருங்க, எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. அதையே இந்த செவ்வறு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதான் நான் பார்த்தேன். ஜாய்ஸ்டிக்கை வச்சு மூவ் ஆகலாம். வால்ஸ் நான் நடந்து போகணும். ப்ளஸ் X2 மூவ் குயிக்லி. ஓகே, எக்ஸல் வச்சுன்னா வேகமாக போக முடியும். என்னடா அந்த இது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு பார்த்தேன். கரெக்டாக வச்சுருக்காங்க. பரவாயில்ல, நிறைய டீட்டெயிலிங் பண்ணியிருக்காங்க இந்த கேமில். சரி, இதில் தான் குதிக்கணுமா? இதுலேயும் இல்லை. இதுலேயும் இந்த மாதிரி ஒரு செவ்வறு இருக்குது. போடா, ஆமாம் போடா, ஆமாம் போடா. இங்கே ஒரு ஓட்டை இருக்குது. இந்த ஓட்டைக்குள்ளேயா? இல்லை கைஸ், ஓட்டைக்குள்ளே இல்லை, அதுக்கு மேலே ஒரு இடம் இருக்குது. நம்ம வருது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. டே ஏன்டா அவங்கள கொள்றீங்க? எதுக்குடா அவங்கள கொன்ன? ஏமா சுற்றி போடுறாங்க சார்? நீங்கள் படுற எப்படி இருக்குடா அவனை கொன்ன? இருக்குடா கொண்டு சாவுடா. நல்லவங்களோட சொல்கிறேன், சாவுடா. ஓகே காய்ஸ், இங்கே ஒரு அந்த மாதிரி அந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு பெட்டி வச்சு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இன்னும் ஒன்று இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அந்த கோல்டன் ஐ தான் கிடைக்கும் நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், கோல்டன் ஐ கிடச்சிருக்கு. இன்னும் நம்மளுக்கு வந்து அந்த 3 கலெக்ட் பண்ணால் போதும். இங்கே ஏதோ ஒரு கேட் ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓப்பன் பண்ணோம், பண்ணியாச்சு. ஓகே, இங்கே தான் ஒரே ஒரு கல் மட்டும் இருக்குது, எடுக்க சொல்கிறாங்க. ஒரே ஹோல்டிங் சி. நம்ம வர வழியில் ஒரு ப்ளஸ் மாதிரி ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா? அங்கே கொண்டு போய் வைக்கணும்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு அப்படியே தான் இருக்கணும். என்னங்க இவங்க வேறு வந்துக்கிட்டே இருக்காங்க. தூக்கி போடாதீங்களா? வாங்கிக்கலாம். கத்தி வச்சுட்டு நீனும் இவ்வளோ க்ராப் பண்ணுறது பக்கத்தில் போனால் தூரம் போடாங்க. வாங்கிக்கணும், சாப்பிடும். அவ்வளோதான் முடிச்சாச்சு. அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு யாரும் மிச்சம் இல்லை. டே இங்கே ஒருத்தர் இருக்காண்டா. ஸோ ஏன்டா என் கையில இல்லை சாப்பிடுது? இதுதான் நல்லா உங்களை கொல்லப்போம். சரி, இந்த கல்லை அப்படியே எடுத்துருப்போம். இந்த பார்த்தீங்களா அந்த ப்ளஸ் நான் சொன்ன இடம் தான். அது கரெக்டாக அதை போய் வைப்போம். ஆமாங்க, ஏதோ ஆக்டிவேட் ஆகுது. இங்கே ஒரு வழி உருவாயிருச்சு. அந்த அலை வந்து நின்றுச்சு. சரி, இப்போ அந்த வழியில் போவோம். அப்படியே போய்ட்டு ஓடணும். அப்படியே ஸ்விங் பண்ணிவிட்டு அங்கே போய் லேண்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். கரெக்டாக லேண்ட் ஆகிடுச்சு. பர்ஃபெக்ட் லேண்டிங். ஆமாம், கீழே என்னவோ இருந்துச்சு. என்ன அந்த பார்த்தீங்களா கீழே ஒரு பெட்டி மாதிரி தெரிஞ்சிச்சு. கரெக்டாக இங்கே ஒரு பெட்டி இருக்குது. ஆப்ஸ் இதான் நம்மளுக்கு முக்கியம். அப்புறம் பவர் ஏற்றணும். எட்ராச்சலாம் வச்சுனாடா. அடுத்த வாரம் என்ன கேம் போகலான்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா இப்போ என்னால் மேலே போக முடியல. ஐயோ, இப்போ நான் எப்படா மேலே போகிறது? என்னால் ஏற முடியல காய்ஸ். ஐயோ, இப்போ நான் எப்படி போகிறது? என்ன பண்ணுறது? அந்த இங்கே பிடிக்கிறக்கு இது இருக்குது காய்ஸ். கபடி நான் கூட பயந்த போய்ட்டு சொன்னேன்.
வந்துட்டானுங்க. பையன் மாட்டிக்கிட்டான். இவங்கெல்லாம் அந்த அட்லாண்டஸோட அரக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே ஏதோ ஒரு பானை இருக்குது. இந்த பானையெல்லாம் உடச்சி பார்த்தா ஏதோ கிடைக்கிது. இதெல்லாம் நல்லதாக உடச்சி பார்க்குறது. நிறையவே ஆப்ஸ் கிடைக்குது. அங்கே க்ரீன் லைட் எனக்கு ஆல்ரெடி லைஃப் ஃபுல்லாக தான் இருக்குது. சரி எதுக்கு டப்பா வேஸ்ட் பண்ணிட்டு எடுத்துப்போம். எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போ எங்கே போகணும்? இங்கே ஒரு வழி போகுது. அது போகிற மாதிரியே போகும். கீழே இறங்கணும். அப்போ ஹோல்டு எல் டு ஸ்லைட் டவுன் குயிக்லி. ஓகே ட்ரை பண்ணுவோம். சறுக்கு மரம் கைஸ். The Temple of Thanos is the god of death. That in the temple is the Temple of Thanos. அது வந்து இது அழிவுகளின் கடவுள்னு சொல்றாங்க. இது வந்து ஒலிம்பஸால ரூல் பண்ணப்பட்ட டெம்பிள். இங்க வந்து மார்டர் பிளேஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது சண்டைக்குரிய இடம். இதோட இன்னொரு பேர் வந்து டீமன் ஆஃப் டெத், அதாவது அழிவுகளின் சாத்தான். இங்கே ஒரு ஆப்ஸ் இருக்குது. எடுத்தாச்சு. ஆமாம், நம்ம வெப்பனை முதல்ல எப்படி அப்கிரேட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. சரி, இங்கே ஏதோ அங்கே டெத்து கேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது செத்த கேட்டுன்னு நினைக்கிறேன். The Temple of the Thanos, God of Death. Within its walls lies the entrance to the world that is mortal dash. The Temple of Thanos வந்து God of Death ன்னு சொல்லியிருக்காங்க. Within walls lies the entrance to the. இது வந்து இதுதான் வாசலாமா, அதாவது மார்டல் அழிவோட வாசல்னு சொல்லியிருக்காங்க. He was possessed the skill of Keras. Will be the granted safe passage through the death of gate. இது வந்து சேஃப் பேசேஜ் அப்படின்னா இது இருந்துச்சுன்னா நம்மளால் அந்த கேட் டெத் ஆஃப் கேட்டை வந்து நம்மளால் பாதிப்பு இல்லாமல் தாண்ட முடியும்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், இதுக்கு மேலே வேறு எந்த மெசேஜும் அதில் சொல்லலை. சரி வாங்க நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம். இங்கே மறுபடியும் சேவ் பண்ணுறது இருக்குது. ஓகே, நம்ம அடுத்த செக் பாயிண்ட்டோட இந்த கேமை முடிச்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நம்ம எதுக்கும் சேவ் பண்ணது மேலேயே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த செக் பாயிண்ட்டோட பார்ட் 1 முடிச்சுக்கலாம் கைஸ். அதுக்கு மேலே நம்ம பார்ட் 3 பார்த்துக்கலாம். பார்ட் 2 பார்த்துக்கலாம். பார்ட் 3 சாரி கைஸ். ஓகே, இங்கே ஒரு வழி இருக்குது, உள்ளே போவோம். ஓ, வழிக்குள்ளே ஒரு வழி இருக்குது, அதுக்குள்ளே ஒரு கேட் வச்சுருக்காங்க. பக்கத்தில் ஏதாவது பெட்டி இல்லை, எந்த பெட்டியும் இல்லை. ஓப்பன் பண்ணு. எதை ஓப்பன் பண்ணாலும் உடச்சி தான் கைஸ் ஓப்பன் பண்ணுறோம். இழுத்துட்டான். நம்ம எதுக்குன்னு தெரியல. போகுது, அப்படியே மேலே போகுது. ஏறவனு எங்கே போனாலும் வரானுங்க கைஸ். இவங்க எப்படி விட்டா சரிப்பட்டு வராது. வர முடிச்சுக்கிட்டே இருக்காங்க. வேறு வந்துக்கிட்டே இருக்காங்க. எங்கே போனாலும் வரானுங்க கைஸ். என்ன கைஸ் இப்போ சாவு மாட்டேங்கிறான். சாவு அவ்வளோதான் கைஸ். இன்னும் வர மாட்டான்னு நினைக்கிறேன். ஆமாம், வரல. இப்போ டெஸ்டினேஷன் அழுதுன்னு நினைக்கிறேன். டாப்பில் இருக்கும் மேபி எனக்கு தோணுது. என்ன நீங்கள் ரத்தம் ஓடிட்டு இருக்கு? தண்ணியே ரத்தம் ஓடிட்டு இங்கே பாருங்க, ஃபுல்லாக ரத்தம். அங்கேருந்து தூக்கி போகிறாங்க சொன்னாங்க. ஆனால் என்னையே பார்த்து தூக்கி போகிறாங்க, சிறுத்தை பார்த்து தூக்கி போகிறாங்க. இப்போ என்னையே பார்த்து தூக்கி போகிறாங்க. நீ தான் என் சிறுத்தை பார்த்தீங்க. லேண்ட் ஸ்லைட்ஸ் மாதிரி இருக்குது. ஜம்ப் ஆடுக்கு ஸ்டாப் சொல்லிட்டு ஸ்லைட் டவுன் டு லீப். ஓகே, இப்போ ஸ்லைடு பண்ணணுமா? கரெக்டாக எக்ஸ்ட்ரால் பண்ணால் இங்கே பறக்க சொல்லி வா தப்பிச்சிட்டேன். ஓ, இங்கே ஒரு ஆப்ஸ் வெடி இருக்குது. க்ரீன் ஆப்ஸ் வந்து சரிங்க வந்தாச்சு. என்னமோ காமிக்கிறாங்க. யார் அது? யாரா நீ? டேய், ஏன்டா அப்படி? அவன் என்ன அவனுக்கு பாவம் பண்ணா? மொத்த கண்ணா. ஐயோ, அவன் என்ன அடிக்கிறான்? ஓ, என்கிட்ட ஸ்டால் பண்ணாமல் நினைக்கிறேன். அடிச்சுட்டு ஸ்டால் நான் வாங்கிக்கிறேன்.
இல்லை கைஸ் இது முடிவு. இப்போ கண்ணு ஒத்த கண்ணு எனக்கு ஒரு கண்ணு தான் இருந்துச்சு, அதுவும் போச்சா போச்சு. பையன் முடிஞ்சு. இது யாரு? அந்த பாம்பு கிளைகன் மறுபடியும் வந்துச்சு நினைக்கிறேன். அதே தான் கைஸ். பாலத்தை உடச்சுட்டு பார்த்தீங்க. ஸோ கிளைகன் தான் நம்மளே சவால் விடுது வாடா அப்படின்னு. அதனால சரியான காட்டில் இருக்கு. அது பாருங்க அங்கே வந்து முறைச்சு பாக்கு. டேய் எங்க இருந்தா நீங்க வரீங்க? அட்லாண்டிஸோட கடவுளை தான் மோத கொடுத்தாங்க பாரு. எத்தனை அனுப்பிடுறாங்க எங்க அம்மாவை பார்த்து எங்க அண்ணன் உயிரோடு இருக்கானா இல்லையா நான் கேட்கணும்டா. என்னை விடுங்கடா. அவ்வளோதான் முடிஞ்சு தான் அந்த கண்டிப்பாக போயிடுச்சு. இங்கே ஒரு கதவு ஆல்ரெடி ஓப்பனில் இருக்குது. இல்லை ஓப்பனில் இல்லை. இங்கே ஒரு கதவு ஓப்பனில் இருக்குது. அதே மாதிரி வேறு எந்த கதவும் இல்லை. சரி இந்த கதவு ஓப்பன் பண்ண முடியாது நினைக்கிறேன். சரி இது வழியாக போகும். இங்கே என்னமோ ஒன்று இருக்குது. இது வழியாக ஏதாவது இருக்கா? ஏதாவது இருக்கணுமா? அதான் இங்கே பானை இருக்குது. இதெல்லாம் ஒர்க்காக நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ இந்த வழியே க்ளோஸில் இருக்குது. சரி நம்ம இப்போ தண்ணிக்குள்ளே போக சொல்கிறாங்க. என்ன பண்ணணும்? ஹோல்டு பண்ண சொல்லியிருக்காங்க. எங்கெங்கெல்லாம் வழி கண்டுபிடிச்சிருக்கீங்க? டே எப்படி அந்த மாதிரிலாம் கேம் பிடிக்கிறீங்க? சரி இப்போ எங்கே ஓட்டை இருக்குது? சரி இப்படி போவோம். இப்போ ஒரு ஓட்டை இருக்குது. நம்ம எந்த ஊருக்கு போகிற ஓட்டம் இல்லை. அட்லாண்டிஸில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா ஓட்டை இது? பாடி நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 2 பெட்டி இருக்குது. ஒன்று தூக்கியாச்சு, இன்னொன்று தூக்கியாச்சு. ஓ இதுக்கு இதில் வேறு எதுவும் இல்லை பெருசாக. ஸோ மறுபடியும் நம்ம தண்ணி போட்டோம் நினைக்கிறேன். அப்போ வேறு ஓட்டை ஏதாவது இருக்கா? எனக்கு தெரிஞ்சு வேறு ஓட்டை இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இது நம்ம வந்த ஓட்டை. அந்த ஓட்டையில் ஆப்ஸ் இருந்துச்சு. ஸோ நம்ம வேறு அந்த இருக்குது கைஸ். இங்கே ஒரு ஓட்டை. எனக்கு தெரிஞ்சு இந்த ஹோட்டலில் தான் அடுத்த கண்டினியூ ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வழி இல்லை. சரி ஒரே வழி இன்னொரு வழி. பூச்ச சுபாவம். கடைசி வரைக்கும் பேச மாட்டோம்னு ஒத்தக்கடா நின்றுட்டாங்க. சரி இங்கே ஒரு டோருக்கு ஓப்பன் பண்ணுவோம். ஆனால் அந்த கேம் உண்மையிலே சீரியஸாக போய்ட்டு ஐயோ என்னடா ஆல்ரெடி என்னடா டோரை க்ளோஸ் பண்ணிட்டீங்க? உங்களுக்கு எந்த வழியில் போகிறது? இந்த வழி இல்லையா? எனக்கு தெரிஞ்சு பெரிய சம்பவம்லாம் இல்லை கைஸ். நோஞ்சா பசங்க தான் அனுப்பிட்டுருக்காங்க. அடியாண்டா இன்னும் உயிரோடு என்னடா வந்துக்கிட்டே இருக்கீங்க? சாப்பிட்டாங்க ஸ்பெஷல் மூடா மாட்டிட்டாங்க. ஒரே நான் கூட கதவை சாப்பிட்டு பயந்துட்டேன். ஏதோ பெரிய சம்பவம் நடக்க போகுது பார்த்தா இவனுங்க. சரி இங்கே எதுவும் ஆப்ஸ் எதுவும் கிடைக்கல. இங்கே ஏதோ ஒரு வழி இருக்குது. பேகடா உடஞ்சி. யூ ஆர் டெட்டா? செத்து போயிட்டேண்ணா. சரி ரீசார்ஜ் வந்து செக் பண்ணி. ஓ அந்த இது உடையதுக்குள்ள நம்ம ஓடணும். ஓடுறோம். கபடி வந்துட்டா கமிச்சிட்டேன். நாங்கள் இங்கே என்னவோ சரி முதல்ல சேவ் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். 3ஆவது செக் பாயிண்ட்டோட முடிக்கணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். எனக்கு தெரிஞ்சு நம்ம எங்கள் அம்மாவோட கோட்டைக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட. சரி நம்ம போவோம். நம்ம எதுக்கு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த இதோட முடிச்சுட்டு நம்ம போயிட்டு அடுத்து பார்ட் 2ல் சந்திக்கலாம். ஓ சேவ் பண்ணாமே வெளியே வந்துட்டேன். அவ்வளோதான் சேவ் பண்ணியாச்சு. இங்கே என்ன ஒரு புக் இருக்குது. A Poseidon took a Dominion over the seas. He erected a monument fit to his glory and so was born the great city of Atlantis. ஓ நம்ம அம்மாவோட பேர் Poseidon. நம்ம Poseidon
ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம வர வழியில் சில நோந்தா பசங்க அடிச்சோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து கார்டு ப்ரொசீடியரோட கார்டியன், இங்கிலாண்டோட கார்டியன் சொல்லியிருக்காங்க. தேஸ் devoted and peaceful citizens stand and the testament of the mankind future. அதாவது மேன்கைண்ட் அடுத்த ஃபியூச்சருக்காக அவங்களாம் போராளிகளாமா. அதுக்கு நீங்கள் வேறு எதுவும் சொல்லலை, நம்ம போகலாம். என்ன க்ளோஸப்பாக காமிக்க மாட்டேங்கிறானுங்க, இன்னும் தூரத்தில் போகிற மாதிரி தெரியுது. வாரா டெம்பிள் ஆஃப் பொசிடியன் பயங்கரமாக இருக்குது. என் மானியம் கரெக்டாக போயிது. அட்லாண்டிஸ் the greatness of their protector, the seas, the god of the seas. இந்த ஃபோட்டோவில் போட்டு பெட்டி இருக்கு. என்னடா அந்த காட் ஆஃப் த சீஸை பார்க்குறது ஒரு பெட்டி இருக்குது. இவர் தான் அந்த காட் ஆஃப் த சீஸ் நினைக்கிறேன். மூஞ்சியை காமிச்சிருக்காங்க. ஓ, இந்த உயிர் இருக்குள்ள தான் இருக்கா இல்லை சும்மா காமிக்கிறாங்களான்னு தெரியல. நான் சொன்னேன் நான் போய் தொடர்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் இருக்காங்க பார்த்தீங்களா, அதான் நானும் எங்கள் அண்ணனும். எங்கள் அண்ணனோட பேர் வந்து டேமோஸ், என் பேர் வந்து கிரேட்டோஸ். எங்கள் அண்ணன் சின்ன வயசில் ரொம்ப வீக்காக இருப்பான். அவனை நான் வந்து இப்போ சொல்லி தந்துட்டுருக்கேன் பயிற்சி. அங்கே பாருங்கள், எங்கள் அம்மா வந்து எங்கள் 2 பேர்த்தையும் கூப்பிட்டு சாப்பாடை கூப்பிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பழைய கால நிலையை சொல்லிட்டு கிரேட்டோஸ் பார்த்துட்டு போகிறான். அதான் இப்போ நான் விளாண்டுட்டுருக்கேன். ஓகே, அவனுக்கு ஃப்ளாஷ்பேக் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்டோரி மோட வந்து கட் பண்ணிட்டாங்க. ஓகே, யாராவது திடீர்னு வந்து அடிக்கிறது. என்ன நடக்குதுங்க? யாராவது லைட் அட்டாக்கு ஹெவி அட்டாக். ஓகே, ஹெவி அட்டாக் பண்ணுறாங்க. 1 2 3 4 என்னை பிடிச்சிச்சு. ஐயோ போச்சா அடிக்கிறது. இப்போ புரியுது. அது என்னோட அம்மா, என்னோட கிரேட்டோஸோட அம்மா தான் இப்படி மாறிட்டாங்க. கரெக்டாக என்ன சொல்லுது ஆல்டி அவ்வளோதான்டா போடுறாங்க. இதில் வந்து என்ன நடக்கும்னா, இவங்க அம்மாவை பார்த்து அதை கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து அஃபெக்ட் ஆனதுனால தான் இந்த டெம்பிள்குள்ளே எத்தனை நாள் அடைஞ்சு கிடப்பாங்க. அடைஞ்சு கிடந்த அந்த இது வந்து கரெக்டாக நம்ம பேசிட்டு இருக்கும்போது அது வெளியே வந்துடும். அதனால தான் எங்கள் அம்மா கூட சண்டை போட வேண்டியிருக்காங்க. டிஃபன் பண்ணி அதை முடிச்சு கட் பண்ண வச்சுக்கிது. ரொம்ப முக்கியம் இதுலேயே தெரியுது. போச்சலாம் மறுபடியும் மீண்டும் அடிக்கிறதா. 2 3 4 5ஆவதுல கரெக்டாக பண்ண சொல்லுவாங்க. கரெக்டாக பண்ணிட்டேன். போடு கழுத்தில் போடு. இந்த நேரத்தில் ஹெவி அட்டாக் பண்ணிட்டு ஐயோ அம்மா அடிக்கிறாங்களா. ஆமாம், நான் இதுக்கு முன்னாடியே ஸ்டோரி மூலம் என்னப்போ ஓடுத்த சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு மேலே என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். அது அவங்க அம்மாவோட தலையை வந்து அந்த மான்ஸ்டர்லேருந்து கிழிச்சு எறிஞ்சிருவான். அதுக்கப்புறம் வந்து எங்கள் அண்ணன் எங்கே இருக்கான், உயிரோடு இருக்கானான்னு கேட்க போகும்போது அவங்க அம்மா கீழே வந்து இந்த பொருளை வந்து விட்டுட்டு உங்கள் அண்ணன் வந்து உயிரோடு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காக்காயின் அரசன் கூட உயிரோடு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே செத்துருவாங்க. அப்படியே இந்த பொருளையும் என்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஐயோ, அது என்னன்னு சொல்லி ரீட் பண்ண மாட்டேன். சரி விடுங்க, போகிற உள்ள பார்த்துக்கலாம். என்னமோ பெருசாக நடக்க போகுது. கேட்டை சாத்திட்டானுங்க. இன்னும் தண்ணியா இல்லைப்பா, இன்னும் வழியே இல்லை. எந்த
மேப்பை பார்ப்போம். இங்கே நடுவில் ஒன்று காமிக்குது, என்னன்னு தெரியல. எடுத்தாச்சு. ஏதோ கண்ணுமா இருக்குது. அண்ட் ஏஷியன்ட்டு ஐ ஆஃப் த அட்லாண்டிஸோட கண்ணாமா. அண்ட் ஏஷியன்ட் ரிலிக் ஆஃப் த பொசைடியன் த ஹார்னஸ் த பவர் ஆஃப் அட்லான்ஸ். த பவர் ஆஃப் அட்லான்ஸ். ஓ இதாங்க இந்த மேஜிக் பவர். அதாவது இந்த சைடு பட்டன் இது அழுத்த இது ஆக்டிவேட் ஆகும் சொல்லுவாங்க. நான் எப்படி ஆக்டிவேட் ஆகும் ட்ரை போய் பார்ப்போம். ஏன் பார்க்குறீங்க? வாங்கிக்கோ. செம்மையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்தோடனே நிறைய பேருக்கு நிறைய லைஃப் கொண்டு வச்சு ஒரு அடி செத்து வாங்கிடுவோம். இல்லைனா மாற்றி மாற்றி அடிக்கிறீங்க. தள்ளுங்கடாங்க. வெறியிடும் நான் வாங்கிக்கோ. ரொம்ப நோண்டிகிட்டே இருக்கேன். அங்கே ஒருத்த கறிக்கு போயிட்டான். அதாவது இது வந்து மின்னல் சக்தி கைஸ். அடுத்த வாரம் வேணால் காட் ஆஃப் வார் 1 அப்படியே 2 அப்படியே 3 இதை கண்டினியூஸாக நான் வீடியோ போடுறேன். தப்பிக்கணும் மாற்றி மாற்றி வந்து உள்ள ஆடுற மாதிரி ஆடுறாங்க. லைஃப்பெல்லாம் போயிருது இவங்ககிட்டே. அடுத்து போய் பாஸ்டி சொன்னால் நான் என்ன பண்ணுறது? வேகமாக வந்து வயிற்று போடுறேன். ஓகே முடிச்சாச்சு. எந்த வழியில் போகணும்? இப்படி ஒரு வழி இருக்குது. ரெண்டு கதவு ஓப்பனாக இருக்குது. சரி முதல்ல இந்த கதவை இப்போ என்னமோ மியூசிக் வருமா திரும்ப கொடுக்குறாங்க. ஏன் ஏதாவது பெருசாக நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். மேஜிக் சூப்பர்றான். 2 மேஜிக் பாக்ஸ் வச்சுருக்கு. ஃபீனிக்ஸோட ஃபெதர். யூ ஹேவ் அக்வைர்ட் ஃபீனிக்ஸ் ஃபெதர். கலெக்ட் 4 to increase your overall மேஜிக் மீட்டர். அதாவது அந்த மேஜிக் மீட்டர் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மேஜிக் மீட்டரை இன்க்ரீஸ் பண்ணுறது. இந்த ஐ ஆஃப் தி அட்லாண்டிஸ் எடுத்து அந்த மேஜிக் பவர் அந்த இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அந்த ஃபீனிக்ஸ். இது வந்து கார்பனை. அது வந்து நம்ம ஹெல்த் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஃபைனலில் வந்து நம்ம இதில் வந்து பவர் அப் பண்ணுறது. இப்போ நம்ம ஆப்ஸ் எடுத்தோம் பார்த்தீங்களா, ரெட் கலர் ஆப்ஸ். அதை வச்சு நம்ம பவர் அப்பு எக்ஸ் கொடுக்கணும். அவங்க கேட்டிருக்காங்க எவ்வளோ ஆப்ஸ் வேணும். இங்கே பார்த்தீங்களா 2686 ஆப்ஸ் வேணும். கரெக்டாக நம்மளுக்கு 2 ஆப்ஸ் மட்டும் நம்மளுக்கு கம்மியாக அதிகமாக இருக்கும் நம்மகிட்ட. அவ்வளோதான் அவங்களோட இது. இப்போ செகண்ட் லெவலுக்கு போயிட்டு புதுசாக ஏதோ அட்டாக் வந்திருக்கு. சைக்ளோன் ஆஃப் சேஸ் L+ இது கொடுத்துருக்காங்க. ஓகே நான் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே L+ இந்த டப்பா இருக்கும். பயங்கரமாக இருக்குது இந்த அட்டாக்கு. மறுபடியும் பண்ணிக்கிறேன் பாருங்கள். தீயாக இருக்குது. சரி நெக்ஸ்ட் அடுத்த டெஸ்டினேஷன் பார்த்து போவோம். இடத்த பார்க்குறக்கே பயங்கரமாக இருக்குது. ஏதோ பெருசாக நடக்க போகிறது தெரியுது. சரி போவோம். வந்தாச்சு. இங்கே இடமும் இருக்குது. சரி வாங்க என்னடா அது? அந்த கிளைகன் இன்னும் உயிரோட தான் இருக்குது. ஸோ என்னை கடிக்க வருதுன்னு நினைக்கிறேன். இல்லை அவனே பிடிச்சிட்டான். நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. அது எங்கேயும் நம்மளை கூட்டு போகுது. அது மீனா இல்லை மிருகமானே தெரில. டிஃப்ரெண்ட் சொல்லு. எங்கடா நம்மளை கூட்டு போகுது? ஒருவேளை ஃபைனல் பாஸ் இதாக இருக்கணும். போச்சு மாட்டிட்டேன். செத்துட்டேன் கைஸ். ரீசார்ஜ் பண்ணுற செக் பாயிண்ட் நம்மளுக்கு இந்த வாட்டி கரெக்டாக பண்ண போகிறேன்.
தூக்கி ஒரே கூட வாயில் போட்டுருக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி. காட் ஆஃப் வார் மரியாதை இல்லை. மீண்டும் மீண்டும் இப்போ அப்படியே அது வருமா, நம்ம அப்படியே நம்மளோட ஆயுதத்தை எடுத்து வாயிலே சொல்லுவோமா, சொல்லுடா கூட்டு போகலாம். நம்ம ரெடியாக இருக்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த மாதிரி நிற்கணும். எழுதிட்டு வந்துச்சு. இதை நம்ம நேரம் கரெக்டாக எக்ஸு அழுத்திட்டேன் போடு. அவ்வளோதான், அது பயந்து ஓடிச்சு. நிறைய ஆப்ஸ் காய்ச்சிருக்கு. இப்போ என்னடா சம்மந்தமே இல்லாமல் இது ஒரு இடத்துல வந்து கொண்டு வந்துருக்கு. இல்லை வெறும் வாழ்க்கைனாவாக இருக்கீங்க. சரி, அங்கே ஒரு டெஸ்டினேஷன் இருக்குது. டெனேஸ் ஏன்டா எல்லாத்தையும் போய் அடிக்கிற? ரொம்ப பலசாலின்னு காமிக்கிறானாங்க. என்கிட்ட வந்து மோதி பாடுறா, அப்போ தெரியும். ஓ, இங்கே ஒரு மேஜிக் டப்பா இருக்குது. ஓகே, ஆனால் இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல அந்த கிளைகன் தான் ரொம்ப பவர் மாதிரி எனக்கு தெரியுது. உங்களுக்கு என்ன வந்துருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே ஒரு டப்பா, ஓ மேஜிக் பவர் ஏற்றுறதுக்கு ஒரு டப்பா இருக்குது. அந்த டப்பா எடுத்துட்டாச்சு. ஸோ செக் பாயிண்ட் வந்துருச்சு. நான் சேவ் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. இந்த செக் பாயிண்ட் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். அந்த செக் பாயிண்டோட நான் அந்த வீடியோ முடிக்கிறேன்னு சொல்லிட்டேன். சரி, ஓகே. அடுத்த பார்ட் 2வில் நம்ம சந்திக்கலாம். யாரும் கவலைப்படாதீங்க. நாளைக்கு கூட நான் அப்லோட் பண்ணுற பார்ட் 2வை. லவ் யூ ஆல் அண்ட் டாட்டா. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக். பாய் பாய்.